வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 92 The Wizard King vs. The Leader. போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா யூனோ அப்புறம் மிமோசா எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டுருப்பாங்க. இந்த மேஜிக் அப்புறம் இந்த ஹார்ட் பீட் சத்தம் இது எனக்கு எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல்லு பேசிகிட்டே இருக்கும்போதே இங்கே பிளாக் புல்ஸ் ஹைட் அவுட் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வீடு தர மட்டமாகி கிடக்குது. ஐயோ இதை மட்டும் கேப்டன் யாமி பார்த்துறேன் என்ன ஆகும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாத, நம்ம எப்படியாவது நம்ம கூடி சீக்கிரம் நம்ம சரி பண்ணியிருத்த முடியும் அப்படிங்கிறாங்க. நண்பா உன்னால் இது எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆர்டன் கேட்கும்போது என்னால் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ என் மேரியோட பொம்மை எல்லாமே உடஞ்சி போச்சு, அவனுங்களாம் சும்மா விட மாட்டேன், டேய் ஒழுங்கு அந்த வீட்டை வந்து சரி பண்ணுறா அப்படிங்கும்போது என்னால் முடியாது, என்கிட்ட பவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரு அசல்ட்டாக பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை கீழே வந்து பேசுகிறா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் கத்துறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட மேஜிக் படி ஸோ காஷோட மேஜிக் பார்த்தீங்கன்னா அந்த ஹென்றி வந்து உறிஞ்சிக்கிட்டாப்புல. என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து எந்திரிச்சிட்டு ஐயோ நல்ல வேலை நம்ம கிட்டேயே போல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த புதையல், அதாவது தன்னோட மேரியோட சிலையை வந்து இன்னொரு செஞ்சு வச்சுருப்பாரு, அதை வந்து கீழே விழுந்திருக்கும். அதை வந்து கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ராட்ச் இருக்கும். உங்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரியை அடிக்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் பவரையுமே பார்த்தீங்கன்னா ஹென்றி உறிஞ்சிட்றாப்புல. என்னடா நீ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே அந்த 3 பேர் வந்துட்டு என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனோடனே மன்னிப்பு கேட்டுட்டு வந்தோடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன் என்ன இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி வந்து காட்டுறாங்க அந்த கோல்டு நான் இருக்கிற இடத்துல. ஸோ இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. இவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தியா பிளாக் புல்ஸ் கேப்டன் யாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா அப்படி என்ன ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி டென்ஷனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னை மனுஷருக்கு கேப்டன் சார், நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் வராங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள், கடந்த 2 மணி நேரமே எனக்கு டீ மட்டும் தானே கொடுத்துட்ருக்கிறீங்க, வேறு ஏதாவது கொடுங்கடா. அது மட்டும் இல்லாமல் டீயை குடிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போய் எனக்கு என்னால் சலிக்க முடியலடா. ஃபஸ்ட் நீங்கள் என்ன என்கிட்ட ஏதாவது விளாட்டுத்தனம் பண்ணுறீங்களா, அது மட்டும் தெரிஞ்சுது, உங்கள் எல்லாத்தையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக அப்படியே கொந்தளிக்கிறாப்புல. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இங்கே கேப்டன் வர வரைக்கும் கொஞ்சம் மாதிரி டீ குடிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கப்பு ஊற்றுறாங்க. உனக்கு நான் சொன்னது புரியலையா, இதை குடிச்சு தான் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை மன்னிப்பு கேட்க வேண்டியது அவனை என்னை வந்து இவ்வளோ காக்க வச்சுட்ருக்கிறான், என்கிட்ட மட்டும் ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிங்க உங்களை கூண்டோட அழிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி சொல்லியிருக்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார், எங்களோட கேப்டன் ரொம்பவே நேர்மையானவர், அப்புறம் கண்ணியமானவர், அவர் கன்ஃபார்மாக இங்கே வரத்தான் போகிறாரு, ஏன்னா லாங்குவேஜ் வந்து அப்புறம் நடந்ததுக்கு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டன் யாமி தன்னோட கோல்டன் அண்ட் கேப்டன் கூட இருக்கிற ஃப்ளாஷ்பேக் எல்லாமே காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், அவன் கூட நான் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறேன், அதனால் நீ ஒன்றும் அவங்க எனக்கு வருவான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி சொல்லிவிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ இங்கே விசார்ட் கிங்கோட ரூமில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்துட்டு அங்கே ரூம் பார்க்குறாங்க. விசார்ட் கிங் மறுபடியும் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வரான். ஸோ அங்கே எழுத வேண்டிய பேப்பரில் பார்த்தீங்கன்னா பெண்ணை குத்தி வச்சுட்டு விசார்ட் கிங் இங்கே போயிட்டாப்புல. அவர் விசார்ட் கிங்கா இல்லை குழந்தையானே தெரியல, அவர் விசார்ட் கிங்னு நான் வந்து தான் அப்பப்போ ஞாபகப்படுத்தி விடணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கோட்டையோட ஹைட்லேயே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இவர் வந்து இந்த தலைநகரத்தை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. யார் விசார்ட் கிங் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே இந்நேரம் அந்த ராயல் நைட்டில் செலெக்ஷன் சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கன்ஃபார்மாக அவங்க ஒரு நாட்டை உருவாக்க தான் போகிறாங்க, ஒரு அறிவில்லாத நாடை உருவாக்கிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ நேரமாக எனக்காக காத்துட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா பின்னாடி கோல்டன் டான் கேப்டன் வில்லியம் வெஞ்சன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ தன்னோட மாஸ்க்கை வந்து கழட்டிட்டு விசார்ட் கிங், நான் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், ஏன்னா என்னோடய கதை வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th செகண்ட் ரியல்லேருந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவரோட கர்ஸ்னால் இவரோட மூஞ்சியில் எல்லாமே தழும்பாக இருக்கும். இவரோட அம்மா, அதாவது வளர்ப்பு தாயி இவங்களை சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய் வளர்த்திக்கிட்டு
விசார்ட் கேப்டன் ஆகணும்னா மேஜிக் மட்டும் தான் முக்கியம், அழகு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தன்னம்பிக்கை கொடுத்து இந்த மாஸ்க்கையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் சேர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அன்னையிலேருந்து நான் என்னோடய வாழ்க்கையும் அப்புறம் என்னோட கிரிமோரையும் நான் உங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் கோல்டன் அண்ட் வில்லியம் வெஞ்சன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓ வில்லியம், நீ என்னை முகசுளிக்க வைக்கிற, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு சிறந்த மேஜிக் டீமை வந்து நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் உங்ககிட்ட மறைக்கிற ஒரு விஷயம் இருக்குது விசார்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் தன்னோட இன்னொரு சீக்ரெட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து எப்போவுமே எனக்குள்ளேயே தான் இருப்பான். நாங்கள் வந்து எனக்குள்ளேயே இருக்கிறங்கிறத நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம், ஏன்னா என்னோடய உடம்பு பாதி அவனுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி யாரோ ஒரு உருவம் மட்டும் காட்டுறாங்க. நீ என்ன சொல்ல வரனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வில்லியம் வெஞ்சன்ஸோட தழும்பு எல்லாமே மறைஞ்சு அங்கே முடி பார்த்திங்கன்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ என்னோடய நண்பன் வந்து இன்னொருத்தர் இருக்கிறான், அவனோட உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவனுக்காக இந்த இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்ட்டு வந்துட்டாங்க. ஸோ கோல்டன் அண்ட் கேப்டன் வில்லியம் வெஞ்சன்ஸ் மறைஞ்சதுக்கப்புறம் லிக்ட்டு தன்னோட உடம்பை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருக்கிறீங்க விசார்ட் கிங், உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்ட்டு தன்னோட அறிமுகத்தை வந்து விசார்ட் கிங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதைத்தான் வில்லியம் வெஞ்சன்ஸ் என்கிட்ட இதை இவ்வளோ நாளாக சொல்லணுன்னு இருந்தானா, வில்லியம் என்கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு தெரியும், ஆனால் என்னென்னு தான் தெரியல. ஆனால் இன்றைக்கி அது ரிவீல் ஆயிடுச்சுல்ல, கன்ஃபார்மாக இதை கேப்டன் யாமியும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான், ஏன்னா அவனும் இவனும் ஒன்றா தானே இருக்கிறாங்க எப்போவுமே அதனால் யாமி எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் ஃபியூகுலினும் எப்படியாவது தாமதமாக தான் கண்டுபிடிச்சிருப்பான், ஏன்னா நீ அவனை அட்டாக் பண்ணது வந்து அப்போ தான் அவனுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நீ அவனை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கிறேன், அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா உன்னோட கை தான் காரணம். உன்னோட கை ஒன்று மரக்கட்ட மாதிரி இருக்கும், ஆனால் இவனோட கை பார்த்திங்கன்னா மனித கை மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து லைட்டாக டவுட் வந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் டவுட்லேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விசார்ட் கிங் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுவாக இருந்தேன் என்ன, அது மட்டும் இல்லாமல் உன் முகத்தில் என்ன தழும்பே இல்லையே அப்படிங்கும்போது அது என்னோட விஷயம் இல்லை, ஏன்னா அந்த முகத்தில் இருக்கிற தழும்புங்கிறது வில்லியம் வெஞ்சன்ஸோட தாயோட சாபத்திலிருந்து வந்தது. ஸோ அதனால தான் வந்து அவனோட தழும்பு என்னோடய உடம்பை வந்து பாதிக்காது. இப்போது நான் வலிக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் அதாவது லிக்ட்டு பார்த்திங்கன்னா கோவத்தோட ஒரு பறவை பார்க்குறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்காக வருது, இந்த பறவை செத்துருச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிக்ட்டு சொல்கிறாங்க. கவலைப்படாத, மனுஷங்க வந்தோடனே எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிக்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தையில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை, அதாவது இவங்க கல்யாணம் பண்ண தெத்தியாக இருக்காங்கல்ல, ஸோ நாம் எப்படியோ மனிதங்களை ஒன்றா சேர்ந்து எப்படியோ வாழத்தான் போகிறோம், அந்த எல்ப்ஸு மனிதர்கள் 2 பேரும் ஒன்றா வாழத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஆமாம் ஒரு நல்ல எதிர்காலம் எங்களுக்காக காத்துட்ருக்குது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அப்படியே கொல்லப்படுறாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிக்ட்டு வந்து அப்படியே பேசுகிறாப்புல. விசார்ட் கிங்கு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு தேவையான ஒரு 2 கல் உங்ககிட்ட இருக்குது, மேஜிக் ஸ்டோன், அது எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அது ஏதோ பாதுகாப்பான இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு லிக்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா தன்னோட பறந்து வந்துட்டு இருக்கிற முடியை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பார்த்திங்கன்னா ஜடையாட்ட கட்டிகிட்டு இருக்காங்க. அதான் பாதுகாப்பான இடம்னு சொன்னாங்கல்ல, அது என்கிட்ட தான் இருக்குது, இப்போ என்ன உனக்கு அதை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் 2 ஆத்மா ஒரே உடம்புல இருந்தாலுமே சரி, இது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல, இருந்தாலுமே நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு தான் எப்படியோ வில்லியம் வெஞ்சன்ஸ் சொல்லுவான், அதனால் வா எப்படியோ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சண்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆரம்பிக்குது. தன்னோட 4 கிளவர் கிரிமோரை வச்சுக்கிட்டு லைட் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லிக்ட்டு கரெக்டாக அடிக்க ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ அவர் க்ரியேட் பண்ண லைட் ஏர் சொல்ல வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் மின்னல் டைமில் பார்த்திங்கன்னா அடிக்க வராங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி ஏதோ சென்ஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசார்ட் கிங் கிட்ட போகும்போது அந்த லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில், அதாவது பிளாக் கலரில் அப்படியே பிளிங்க் ஆகி எல்லாருமே பார்த்திங்கன்னா டைம் க்ரோனோவில் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா தன்னோட மேஜிக் பவரை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் உன் எதிர்காலத்தெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நீ இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது, இவரும் தடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஸோ அங்கே எத்தனை தடவை தான் வந்தாலும் சரி நான் தடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ அன்றைக்கி யூஸ் பண்ண பவர் வச்சுக்கிட்டே நான் உன்னோட சக்தியோட கெப்பாசிட்டி என்னன்னு நான் அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட போட்டி போட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னோட ஃப்ளாஷ்பேக், அதாவது முன்னாடி எல்லாம் சண்டை போட வந்திருப்பாங்கல்ல, அதை வந்து இவங்க நினச்சி பார்த்துருக்குறாங்க. ஸோ இங்கே இவர் சண்டை போடுறதாலுமே வானத்தில் பறந்து சண்டை போட்டுருக்காங்க. அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்துருக்குறாங்க. ஸோ தன்னோட அந்த லைட்டு வைப்பை வச்சுக்கிட்டு வேகமாக பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விசார்ட் கிங்கு பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. லைட் ஸ்பீடுக்கு நிகராக பார்த்திங்கன்னா இவரும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு காணாமல் போய்கிட்டே இருக்கிறாரு. இவரும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தன்னோட டைம் மேஜிக் யூஸ் பண்ணி இவரும் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மானா ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவரோட பவர் மேஜிக் இருக்குது. ஸோ அந்த ஊர் ஃபுல்லாக மானா ஜோன் கிரியேட் பண்ணதுனால இவரால் ஈஸியாக டாச் பண்ண முடியுது. அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இவர் வந்து நெஞ்சிலே ஒரு அடி வாங்கிட்டார். வா உங்களோட ரத்தத்தை பார்க்குறக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, நீங்களும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிக்ட்டு சொல்லியிருக்கும்போது
ஆமாம் நானும் மனுஷன் தான், எனக்கே நானே ரொம்ப நாள் கழிச்சு என் ரத்தத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை மேலே தன்னோட கையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி காட்டுறாப்புல. ஸோ அவரால் ஹீல் பண்ண முடியல. என்ன உங்களுக்கு ஹீலிங் மேஜிக் தான் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட காயம் அப்படியே எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்குது. இது எப்படி சாத்தியம், இது தன்னோட காயத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு லிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செமையான அதிர்ச்சி. ஏன்னா நீ தோக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன், அதனால் நீ என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசட் கிங் சொல்கிறாப்புல. தன்னோட லைட் வைவ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாமே சண்டை போட்டுருக்காங்க. விசட் கிங்கை லிக்ட்டு மின்னல் வேகத்தில் அடிக்க வந்தாலுமே சரி விசட் கிங் கரெக்டாக அதை வந்து டாச் பண்ணி அடிச்சிட்டாப்புல. நீ என்னதான் பண்ணாலும் சரி எனக்கு உன்னோட வருங்காலம் தெரியும், நீ தோக்கத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசட் கிங் லிக்ட்டை பிடிக்கிறாப்புல. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. மேபி இந்த சண்டை உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு கன்ஃபார்மாக ஒரு மரண சண்டையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் புது எபிசோடில் சந்திக்கிறேன். until then bye from ஹரிஷ் வாய்ஸ்.